ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே ஸ்பெஷல் ஆட்டுக்கால் சூப்பு தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆட்டுக்காலை வந்து 2 கால் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அது மேலே இருக்கிற அந்த பிளாக்லாம் லைட்டாக எடுத்துட்டேன். வாஷ் பண்ணி நல்லா குக்கரில் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு 10 புல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்தால் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆனதை எடுத்து நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 10 விசில், ஒரு 12 விசில் கிட்ட நீங்கள் விசில் விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கால் வந்து வெந்து வரும். சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள். ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடும். இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஆட்டுக்கால் சூப்பை எப்படி உங்களுக்கு வந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.